நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மன் கான லஹு ஸலாஸ பனாத்தின் ஃபஸபர அலைஹின்ன வகஸாஹுன்ன மின் ஜித்தத்தி குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார். பெண்கள், பெண் குழந்தை என்பது வெறுமனே ரஹ்மத்தானது, பரக்கத்தானது, முபாஷரத்தானது, சுப செய்திக்குள்ளது என்பது மட்டுமல்ல. ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பெற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக கூட அமையும். யார் ஒரு 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்த்து அதில் ஏற்படுகிற சிரமங்களை சகித்து கொண்டாரோ அந்த பெண்கள் குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார், இவருக்கு நரகத்தின் தடையாக, நரகத்திலிருந்து இவரை பாதுகாக்கிற கேடயமாக அந்த பெண் குழந்தைகள் திகழும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வ ஹுவ வ லம்ம பைன அஸாபிஹி. யார் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பாலிகாகும் வரை, வயதுக்கு வரும் வரை ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்ப்பார்களோ நானும் அவரும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மணிபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷைஇன் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன குன்ன லஹு சித்ரம் மினன் நார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பெண் குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்பட்டு சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்களோ குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் குழந்தைகள் இவர்களுக்கு பெற்றோருக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக அமையும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்துணை சந்தோஷத்திற்குரியவர்கள் பெண் குழந்தைகள். ஆனால் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் பெரும் சவாலுக்குரியது. அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலேயும் சரி, ஒவ்வொரு நிலைகளிலேயும் பையன் கெட்டு போனான் அப்படின்னா அது பெரிதாக சமூகத்தில் பேசப்படுவதும் இல்லை, பெரிதாக அது அவனுடைய சமூகத்தையோ அவனுடைய குடும்பத்தையோ அல்லது அவனுடைய பின்னால் வரக்கூடிய வம்சத்தையோ பாதிப்பதும் இல்லை பெரும்பாலாக. ஆனால் ஒரு பெண் குழந்தை கெட்டு போகும் என்று சொன்னால் அது அவனுடைய பெற்றோரை, அவனுடைய உறவுகளை, அவனுடைய சமூகத்தை, ஏன் அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்று அவருடைய சந்ததி சந்ததியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஒரு பெண் குழந்தையினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்களை பொத்தி பொத்தி வளர்ப்பது அவசியம். அதனால்தான் அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ இஸ்லாம் அந்த அளவுக்கு பாதுகாத்தது. பிறப்பிலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக, அவர்களுக்கு எப்ப இல்மு தேவை, கல்வி தேவை, எந்த அளவுக்குண்டான கல்வி தேவை அத்துணையும் மிக சரியாக கொடுத்தது. எப்போது நாம் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை மீறி, இஸ்லாம் ஒரு அனுமதியை தந்த போது அந்த அனுமதியை இஸ்லாமிய அடிப்படையில் அணுகாமல் அதை மீறி அணுக ஆரம்பித்தோமோ, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கு என்ன டெட்லைன் என்னன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் அனுமதிக்கலாம் கல்விக்கு? ஒரு பெண் பணக்கார பெண்ணாக இருக்கிறார், வசதி வாய்ப்பா இருக்கிறார், பணங்காசுகள் இருக்கிறது, நகநட்டுகள் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது, ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமையா என்றால் மார்க்கம் சொல்லுகிற விஷயம், பணங்காசோ நகநட்டோ மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த பெண் மக்காவுக்கு போயிட்டு வருவதற்குண்டான காலம் வரை அவளோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு மஹரம், அவளுடைய கணவன் இருக்கணும், அவளுடைய பிள்ளைகள் இருக்கணும், அவளுடைய அண்ணன் தம்பிகள் இருக்கணும். யார் அந்த பெண்ணை மணமுடிக்க ஹராமாக்கப்பட்டிருக்கிறாரோ மஹரம், இப்படி மஹரம்கள் இருந்தால்தான் அந்த பணக்கார பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமை. மஹரமான பெண் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமையே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சர்வசாதாரணமாக இன்று உம்ராவுக்கு கூட சம்பந்தம் இல்லாதவர்களை மஹரமாக காட்டிக்கொண்டு செல்லக்கூடிய அவசியம், என்ன அவசியம் வந்திருக்கு, என்ன தேவை இருக்கு? அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதில் ஏற்படுகிற கஷ்டங்கள், அது இரண்டாவது. முதல்ல இந்த அமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் அல்ல.
இந்த ஹஜ்ஜோ இந்த உம்ராவோ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறாது. ஏன்? நிபந்தனை இல்ல, ஷர்த்தே இல்ல. ஒது இல்லாம நான் 10 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? தொழுகணும். ஆனா முறை என்ன? முறை என்ன? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், புரியணும், சலாம் கொடுக்கணும், அதான் தொழுக. அதுக்கு முன்னாடி ஒது இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒது இல்லாம 1000 ரக்காத்து தொழுதாலும் தொழுகைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், அதற்குண்டான நிபந்தனை இருக்கு. நிபந்தனை என்ன? ஒரு பெண் செல்வதாக இருந்தால் மஹரமோடு செல்ல வேண்டும். மஹரம் இல்லைன்னா போகக்கூடாது. அவள் மீது ஹஜ்ஜோ அவள் மீது உம்ராவோ கடமையே இல்லை. மார்க்கத்தில் அடிப்படையான 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜையே உம்ராவையே மஹரமுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கூடாது, அவள் செய்தால் அது அவசியமற்றது என்று சொல்லும் என்றால்